ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். நான் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஒரு பர்சன் எல்லார் லைஃப்லேயும் இருக்கணும், இருந்தால் ஹோல் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட்டு. ஸோ இந்த பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு இன்னும் பண்ணணும் அப்படின்றது தோணும். அவங்களுக்காக நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோன்னா அந்த பொருளை பார்த்தோம்னா ஹாப்பி ஆவாங்க, நம்மக்கிட்ட தேங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறோன்னா அதை வந்து ரசித்து சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு பிளேஸ் கூட்டு போகிறோன்னா அந்த பிளேஸில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு இன்னும் இவங்களுக்கு பண்ணலாம்ல, நம்ம வந்து இதுக்காக நின்று சமைச்சோமா, இல்லை இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தோமா, இல்லை மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோமா அப்படின்றத தாண்டி இவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத நமக்கு தோணும். அண்ட் வந்து அவங்க பாராட்டுற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பர்சன் வந்து என்னோடய பையன் தான் என் லைஃப்பில். அவருக்கு லாஸ்ட் டைமில் வந்து ஒரு பானிபூரி பிடிக்குன்றதுக்காக நான் அதை வீட்லேயே ட்ரை பண்ணேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணப்போ வந்துட்டு அவங்க அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இந்த உலகத்துலேயே வந்து இப்படி ஒரு அம்மா நான் பார்த்ததில்ல, சூப்பராக செய்வீங்கன்னு நினச்சேன், அதை விட சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படிலாம் ஒரு வார்த்தை. ஸோ பாராட்டுறதுக்கு என்னென்ன வேர்ட் இருக்குதுன்னு அவங்க யூகேஜி தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை விட இன்னும் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு தேடி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த டே ஃபுல்லாக வந்து பாசிட்டிவாச்சு. இது ஒரு விஷயம். அப்புறம் எவ்வளோ தூரம் நின்று சமைச்சோன்றதை தாண்டி இன்னும் அதிகமாக தான் நான் செஞ்சேன். கால் வலி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறமா அதான் அந்த டே ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்குக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்களோட ஹாப்பினஸும் வந்து தெரியுது. அதனால் வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஹாப்பி. இதை ஏன் நம்ம இன்னொருத்தங்களுக்கு பண்ணக்கூடாது? நமக்காக இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க, அல்ல ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, அம்மா, இந்த 3 கேரக்டர்ஸே எடுத்துக்கோங்களேன், அப்பா, இவங்கெல்லாம். இதில் வந்து பாருங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு டைம் கூட வந்து இந்த ஃபுட் நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஃபுட் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்லலாம். அதை சொல்ல மாட்டாங்க. அது சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் வந்து ஹஸ்பண்டும் வந்து ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஏதாவது பிளேஸ் கூட்டு போகிறது, ஏதாவது பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அவங்களும் பாராட்டலாம். இது வந்து 2 பேரும் பண்ணிக்காது வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் பாராட்டினீங்கனோ இல்லை ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்கனாலோ அதை பார்க்கும்போது 2 பேருக்குள்ளேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதே மாதிரி தான் அம்மாவும் வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அம்மா பண்ணும்போது வந்து நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பாராட்டுறது இல்லை. இது ஒரு இடத்துக்கு கல்யாணம் ஆகி போயிட்டோம் அப்படின்னா தான் வந்து தெரியும் என்னென்னா வந்து நமக்காக செஞ்சு கொடுக்க யார் இருக்காங்க அப்படின்றது வந்து தோணும். ஸோ நமக்காக செஞ்சு கொடுக்க யாருமே இல்லாதப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு புரியும் அம்மா எவ்வளோ டைம் செஞ்சு கொடுத்தாங்கிறது. ஸோ அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம வந்து அந்த இதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் அவங்கவுங்க கடமை அப்படின்றது வந்து சில பேரோட தாட்டாக இருக்கும். பட் யாருக்கு என்ன கடமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் உங்களோட ஒர்க் வந்து நல்லா பண்ணும்போது பாராட்டி சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது தானே உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாக ஒர்க் செய்யணும் அப்படின்றது வந்து தோணுது. அது கடமையாகவே இருந்தால் கூட ஒரு டைமில் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் கூட ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா தான் வந்து அந்த லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இப்படி ஒரே ஒரு பர்சன் இருந்தால் கூட போதும். அந்த பர்சன் வந்து யார் என்ன செஞ்சாலும் அவங்க பாராட்டுறாங்கன்னப்போ அந்த ஹோல் ஃபேமிலியே என்ன ஆகும் அப்படின்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க ஒர்க்கை வந்து அவங்க வந்து ஹாப்பியாக செய்வாங்க. ஆக்சுவலி இதான் வந்து உண்மை. இப்படி யாராவது ஒரு பர்சன் வந்துட்டு நமக்காக குக் பண்ணி தர ஆள் இல்லாமல், இல்லை யாராவது ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போக வெளியில் ஆள் இல்லாமல், இல்லை ஏதோ ஒன்று வாங்கி தரத்துக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற ஒரு பர்சன்ட்டு போய் கேட்டு பாருங்கள். இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ். யாரோ ஒருத்தங்க நமக்கு செய்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயங்க. ஸோ அதுக்காக நம்ம அவங்கள பாராட்டணும் அப்படின்னா நம்ம லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் கடவுளும் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த குட்டி குட்டியான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க இவ்வளோ ஹாப்பி ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளும் வந்து நமக்கும் வந்து அந்த கடவுள் அதிகமாக கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஹாப்பினஸ்ஸை அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் வந்துட்டு நம்ம அப்படி ஹாப்பியாக ஃபீல் ஆகும்போது நம்ம பாசிட்டிவான விஷயங்களை நிறைய அட்ராக்ட் பண்ணவும் ஆரம்பிப்போம். ஓகே, பி ஹாப்பி ஆல்வேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.